அதாவது உண்மையில் இதுதாங்க சந்தோஷம் வாழ்க்கையில். இப்போ பெண்கள் ஆண்கள் அதை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சைடில் எங்கேயும் வீக் கிடையாது. ஏன் எப்பயுமே இப்போ எக்ஸாம் முடித்த உடனே பாருங்களேன், பேப்பரில் கொட்டை எழுத்துல ஃபஸ்ட்டு போடுவேன். விருதுநகர் மாவட்டம் மகாலட்சுமி 999 மார்க் முதலிடம். அப்படியே ஃபுல் போட்டோவாக இருக்கும். அப்படியே நம்ம பய ஒரு 2 மார்க் கம்மியாக எடுத்திருப்பேன். அவனை தேடினாலும் கிடைக்காது. இந்த பிள்ளை யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பொருட்காட்சியில் கத்துவாங்க. இவர் அந்த மாதிரி ஓரமாக கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆண்மகனுடைய ஃபீலிங் இன்னொரு ஆண்மகனுக்கு தான் தெரியும். எங்கேயாவது நாங்கள் உங்களை விட்டு கொடுத்துருக்கோமா? தாய் நாடுன்னு சொல்கிறோம், எங்கேயாவது தந்தை நாடுன்னு சொல்கிறோமா? தாய் மொழின்னு சொல்கிறோம், எங்கேயாவது தந்தை மொழின்னு சொல்கிறோமா? மாதா பிதா குரு தெய்வம், முதல்ல மாதா தான். எங்கேயாவது நாங்கள் சொல்கிறோமா? ஆ அப்படின்னா அம்மா, நாங்கள் அப்பா 2வது தான். ஏன் தெரியுமா? தன்னுடைய குழந்தைய எப்பயுமே பெண்கள் இடுப்பில் தூக்கி வச்சு அழகு பார்க்குறாங்க பொருட்காட்சியிலாம். அதில் உங்களுடைய சுயநலம் இருக்கு பாருங்க. தான் பார்த்த உயரத்தை மட்டும் நீ பார்த்தா போதும்டான்னு தட்டி வைக்கிறது தான் பெண்கள். தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேணும், தோல்ல சூழ்ந்து போறான் பார், அவன் தான் ஆண்மகன். இதுக்கெல்லாம் ஒரு பாட்டை போட மாட்டான் ஒப்பத்தா. நல்லா போட்ட நிறுத்து. வர்றவன் கூட ஏதோ பாவம்டா வேற ஏதோ நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குன்னு போயிருப்பேன். அதே மாதிரி நதி எடுத்துக்குங்க. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, எங்கேயாவது சுப்பிரமணி, சுரேஷ்குமார், ரோபோ சங்கர் நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யாருமா? கல்விக்கு அதிபதி சரஸ்வதி. அங்கேயும் நீங்க தான். எங்கேயாவது அதனாலதான் நீங்க அதிக மார்க் வாங்குறீங்க, நாங்க கம்மியா வாங்குறோம். எங்கேயாவது கல்விக்கு அதிபதி கருப்புசாமின்னு போட்டு பாருங்க, 400க்கு 550 மார்க் எடுப்பாங்க. சும்மா விளையாட்டு நினைச்சு தெரியாதீங்க. அதாவது தாயின்றவ தோசை மாதிரி சாப்பிட சாப்பிட அவ்வளவு இனிமையா இருக்கும், அப்படி உள்ள போறதே தெரியாது. தகப்பென்றவன் தோசை கல்லு மாதிரி பின்னாடி வேகிறது ஒரு வயலுக்கும் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்காக நாங்கள் எங்களையே இழந்துட்டு இருக்கோம். ஆனால் எப்பயுமே இந்த உட்காந்துருக்கால என் பொண்டாட்டி நான் சொல்லுவேன், தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போவோ அப்போவோ என்னுடைய கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் இரவு பகல் பார்க்காமல் எனக்காக அவன் நான்வெஜ் சாப்பிடாம தூக்கத்தை கெடுத்து மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து இன்னைக்கு இப்படி நின்று பழையபடி விளையாட ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவதான். தாய்க்கு பின் தாரம் அல்ல, எனக்கு தாரமே எனக்கு கிடைத்த இன்னொரு தாயாத்தான் நான் பார்க்குறேன். அது எல்லாத்துக்கும் அமையுமான்னு தெரியாது. அது இறைவன் கொடுக்கப்பட்ட விதி. அது சில நேரத்தில் அமையும். நமக்கு ஒரு இடத்துல ஒரு பெல் அடிக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான். 4 வருஷம் கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்து உங்களுடைய படி நமக்காக காத்திருக்க பெற்றோர்கள், நல்ல வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் குடும்பம் குட்டி அப்படின்னு போகணும். அதை நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்கணும். இந்த 4 வருஷம் எவ்வளவு ஹாப்பியாக இருக்க முடியுமோ இருங்க. கல்லூரி வாழ்க்கை மாதிரி ஒருத்தனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை உலகத்திலே கிடையாது. ஆனால் அதை ஜாலியாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்மளை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான். இன்னும் சொல்ல போனால் நீங்களாம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு, பட் ரொம்ப டிசிப்ளினாக தான் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி படிப்பு நமக்காக பெற்றோர்கள் காத்திருக்காங்க. ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாக இருக்கணும். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பஸ்ஸில் தொங்கிட்டு போகிற காலத்தில் தொங்கிட்டு போகணும், சைட் அடிக்க வேண்டிய நேரம் சைட் அடிக்கணும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும், கை தட்ட வேண்டிய நேரத்தில் கை தட்டணும். சில பேர் 24 மணி நேரமும் ஒருத்தன் புக்கும் கையுமா இருந்தான்னா அவனை மாதிரி ஒரு பகல் பைத்தியம் எவனுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க.
என்னமோ அவர் தான் வந்து தூக்கி நிப்பாட்டுற மாதிரியே பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஜாலியாக இருக்க பசங்களோட அப்படி ஒருத்தன் ஹாஸ்டலில் சேர்ந்துட்டேன்னு வையி, ஒன்று அவன் செத்தேன் இல்லை நம்மளை கிறுக்கணும் ஆகிக்கிறான். 24 hours புக்கோடு தான் இருப்பாங்க. நேச்சர் இஸ் 36 paragraphs அப்படின்னு. ஏலே மணி 12 மணிக்கு கோணப்பயலுக்கு பிறந்த குங்காப்பலை மூடிட்டு படுறாண்டா படுக்க மாட்டான். நமக்கு தெரிஞ்சது எழுதுவோம். அங்கே வருங்க, நான்லாம் சொல்கிறது ஒன்று தான். நான்லாம் 10th attempt ஃபெயில் தான். என்ன ஃபெயில் ஆகி தான் அதுக்கப்புறம் வந்து படித்து மிஸ்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைட்டில் வின்னர், மிஸ்டர் இந்தியா வரையும் பாடி பில்டிங்கில் பண்ணேன். பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ்லாம் முடித்தேன். ஆனால் நான் எடுத்ததெல்லாம் வெறும் 35 மார்க்கு தான். எப்பயுமே படித்த வேலையை விட பிடிச்ச வேலையை செஞ்சு பாருங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அறிவுரைகள் தான், ரொம்பவும் அறிவுரைன்ற பேரில் அதையும் எவ்வளோ அழகாக நகைச்சுவையாக கொண்டு போகணுமோ அப்படி லேசாக இன்ஜெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா இல்லை போட தாண்ட காலங்காலமாக வாத்தியார் சொல்லி கேட்டுக்கிருக்குன்றாங்க. அதனால் அந்த பகுதியில் ஓகே. பட் ஜாலியான நேரம், மகிழ்ச்சியான நேரம், நல்ல சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நான் ஒரு சில வாய்ஸஸ் தான் பேச போகிறேன். பிடிச்ச வாய்ஸு ரெண்டு பேரும் கட்டி உருளுக்கடா, எவன் ஜெயிக்கிறானோ முதல்ல அந்த வாய்ஸ் பேசுறேன்டா. வரேன். நான் சில பெக்குலரான வாய்ஸ் பேச போறேன், கண்டுபிடிக்க சொல்லுவேன். இப்போ ஃபாதருக்குலாம் டெஸ்ட் வைக்க போறேன். இப்போ ஃபாதர் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க, அதையும் கூட பார்க்காம அரைக்கிலோ மிச்சர் 2 பேர் உள்ள அமுக்கி இருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த படத்தில் வர்ற மிச்சர் மாமா மாதிரி நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு உள்ள கிரைண்டர் போய்கிட்டே இருக்கு. பாருங்க, வார்டன் சிரிக்கிற சிரிப்பை, இப்படிப்பட்ட ஒரு வார்டெல்லாம் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கட்டுக்கோப்பாக வச்சிருக்க வார்டன் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு படத்தில் உமா ரியாஸ் பண்ணியிருப்பாங்க. யாரு ஹீரோ? இல்லை, உதயநிதியுடைய அவருடைய தம்பி அருள்நிதி. கரெக்ட், அருள்நிதி பண்ணியிருப்பாரு. தெரியுது. அதுல எல்லாம் வார்டன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னடா கச்சத்தா பேசிக்கிட்டு இருக்க மாமாவா, லைட் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல தூங்கல பின்னிடுவேன். கேட்டு சாத்துக்கடி எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா, போய் தூங்கப்பா, லைட் ஆஃப் பண்ணு. இப்படி இருந்தா தான் கேட்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி அராத்து பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு வார்டன் இருந்தா எப்படி இருக்கும்னு. இப்ப அந்த வார்டன் வருது, இதே கேள்வி கேட்குது. பயல அங்கிட்டு கிட்ட சுத்திக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகள் அங்கிட்டு கிட்ட சுத்திக்கிட்டு இருக்குன்னு செல்போன் வச்சுக்கிட்டு, இந்தாப்பா பிள்ளைங்களா என்ன படிக்கலையா, கிளாஸுக்கு போங்க, டைம் ஆகுது, டயத்துக்கு தூங்கணும், சாப்பிட்டீங்களா, நாளையிலேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணுன்னா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இப்படி ஒரு வார்டன் இருந்துச்சுன்னு வை, ஏறி மிளகா அரைச்சி விட்டு போயிட மாட்டாங்க. ஆனால் அந்த வார்டன் பாருங்க, அப்படி அழகா சிரிக்கிறீங்க. சிஸ்டர், ஐ லவ் யூ சிஸ்டர். அவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. அன்பு தான் லைஃப்பில் எப்படி வந்து ஆண்டவன் சொல்லி கொடுக்குறாரோ, அன்பு தான் வாழ்க்கை, அன்பு தான் கடவுள். அந்த வகையில் அவங்க எல்லாரையும் பார்த்ததில் ஒரு அற்புதமான அந்த டெஸ்ட் ஒன்லி ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா சிஸ்டர், ஆர் யூ ரெடி? சே எஸ் ஐ நோ. குட். ஃபாதர், ஆர் யூ ரெடி? எஸ். அரை கிலோ மிச்சர் மாவு ப்ளீஸ். ஆர் யூ ரெடி? ரெடி. குட். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடித்த குரல், இன்னும் கொஞ்சம் வாடி வைப்பீங்களா? இது ஒரு அருமையான விழா.
இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். அவ்வளோ பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே. இப்போ இந்த வாய்ஸ் நீங்கள் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறீங்க. ஆக்சுவலி கமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது எக்ஸலண்டான மூமெண்ட். இட்ஸ் a very good thing of first அந்த ஷாட் வைக்கும் போதே மைண்ட் ப்ளோயிங். அந்த மாதிரி ஷாட்டை நான் கண்ணு இமைப்பாரா இமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குற கண்ணை இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ தூரம் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் அவரை. நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து ஷார்ட் கட் பண்ணாத, கோ 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 க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ்னு. அந்த மாதிரி எடுத்த ஒரு ஷார்ட் தான். ஐம் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் கமல் சார். திஸ் இஸ் கௌதம் வாசுதேவ் மேனன். நீங்கள் யாரும் சொல்லல, அதனால் நானே சொல்லிட்டேன். ஆனால் பயலுக்கு சொல்லிட்டாங்க. என்னம்மா நீங்க சொன்னீங்களா? வெரி குட். கிளாஸ் டீச்சர் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எங்க அக்கா மகனே பிரின்சர், உங்க அக்கா பையன் தான் நாங்கள் படிக்கிறாரு. அதனால சிஸ்டர்னா எல்லா விஷயம் தெரியும் எனக்கு. சும்மா காலேஜுக்கு வர ஏழாவது நினைக்காதீங்க. அப்புறம் மாதிரி ஒருத்தர் வந்தான் பாரு, அது சிஸ்டருடைய அக்கா பையன். ஓகே, உங்களுக்காக வேற யாரும் வாயை தரக்கூடாது, நீங்க மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது நான் சொன்னேன் இல்லையா, இது நல்ல ப்ரோக்ராம். இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்டல் டே ரொம்ப பிரமாதமாக பண்ணுறா. இது நல்லா இருக்குது பார்க்கவே. அவ்வளோ அழகாக ஓப்பனாக எல்லா சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் உட்காந்துண்டு அவள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறா. பார்க்குறச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நேரம் இந்த வாய்ஸை பேசிக்கிட்டே இருக்க போகிறேன்னு தெரியல. மதர் இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்குறா. கண்டுபிடிச்சிட்டிங்களா இது யார் வாய்ஸு? பேர் தெரியலையா? ஆள் தெரியுதான், பேர் தெரியலையா? ஓகே, டெல்லி கணேஷ். இங்கே மொத்தம் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 3000 ஸ்டூடெண்ட்ஸ் 300 பேர் யாரும் செட் வைக்கிறாங்களோ அவனுக்கு அர்த்தம் லைஃப் டைம் செட் ஓட்டுறா. ரோலெக்ஸ் அர்ஜுன் தாஸ். ஓகே, பார்த்தீங்களா சார்? பார்த்தீங்களா? ஓ பையன் ஓ பசங்க மணி மச்சம் கேட்டுங்க. சிவாஜி கனெக்ஷனை கட் பண்ணிடுச்சு. காலையில் இப்படி போடாது, இப்படி போதும். தவறா சொன்னால் பெரம்பெடுக்கப்படும். இந்த பக்கம் யாரு? வந்துட்டார் ஒருத்தர், மலையாள ஆக்டர். ஆஹா, அதுக்குள்ள கூகுள்ல போய் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டார். பார்த்துக்குங்க எப்படி. பார்த்தீங்களா? மதராச பட்டணம் இல்லை மனசு கேட்டுங்க. ஓப்பையா ஓர் பர்சனல் மடை கொச்சி ஹனிஃபா. எஸ், -10 மார்க்ஸ். ஏன்னா அவன்கிட்ட பிட் வாங்கி நீ பேசுற. ஓகே, வேற என்ன வாய்ஸ்? அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இல்லை, நான் அண்ணா உங்ககிட்ட எல்லாமே இவரு வாய்ஸ் கேட்பாங்க, விஜயகாந்த் வாய்ஸ் கேட்பாங்க. அது பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் அவங்க இறந்தக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ உங்களது பார்த்தேன். ஸோ அதில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி விஜயகாந்த் வாய்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜில் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அது அவங்களுக்கு எப்படி ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நிச்சயமாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா விஜயகாந்த் வாய்ஸை யாருமே அந்த மாதிரி பண்ணல. அந்த கலாச்சி பண்ணுறது யாருமே பண்ணல. ஸோ நீங்கள் என்ன அந்த ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக என்னுடைய பேச்சுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்து உண்மையிலே
அவங்க குடும்பத்தார் இந்த நிகழ்ச்சி யாராவது வீடியோ எடுத்ததை பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி அவங்க அண்ணியும் சரி பசங்களும் சரி அவ்வளோ க்ளோஸ் டு இன் மை ஃபேமிலி. அதனால தான் மேடையில் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் கேப்டனை வந்து கேப்டன் மாதிரி பேசுங்க, தப்பே கிடையாது. அதுக்காக வந்து அவர் ஏதோ மறந்து பேசுறது அதாவது கீழே அதெல்லாம் பேசாதீங்க. கேப்டனுங்கிறது சிங்கம் மாதிரி, நடந்து வர்றதும் சரி திரும்புறதும் சரி சிங்கம்தான். ஏன்னா அப்பேற்பட்ட மனிதனுடைய ஒரு இறுதி ஊர்வலம் மாதிரி இனி எந்த ஒரு தலைவனுக்கும் நடக்காது, அது வாய்ப்பே கிடையாது. ஸோ கேப்டன் அவர்கள் ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியாட ஒன்ன பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. ஏய், இடி தரையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் இந்த புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா, மேட்ச்ல இருந்தா கேப்டன், தமிழக மக்களின் மூச்சுல இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன்டா. சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா? வாழ வந்தேன்னு பேரை வச்சுக்கிட்டு டெய்லி செத்து செத்து பிழைக்கிற சாமி வருவா. கஞ்சா கருப்பு முதல்ல பேசுனதுக்கு வந்து நீங்க பிரகாஷ்ராஜ் சொன்னீங்கல்ல, அது டைப் வேற. யாரும் சாமி அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி இடையவே பார்த்த மாதிரி இருக்கு. தனலட்சுமி என் செல்லம் சூப்பர். பாசக்கார பயல்கள் நம்மளை விட்டு விட்டு சாப்பிட மாட்டான்டா. ஏன்டா டே, குண்டா குள்ளமா கருப்பா சுருட்டபடி ஒருத்தக்கிறான், பாத்தியா பார்க்கலையும் கேட்டா பார்க்கலைங்கிறான்டா. டெய்லி இதே ரூட்ல தான்டா வர்றேன். சிங்கமுத்து யாரு? விஜே சித்து. விஜய் சித்து இன்னைக்கு ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா வருவார், விஜய் சித்துலாம் வருவார். அதுக்கு முன்னாடி வராத வாய்ஸ் எல்லாம் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒருத்தர் வாய்ஸ் பேச போறேன். அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பார்க்க வேண்டிய படம் வந்து இந்த படத்துல கதாநாயகி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணை பார்க்கையிலே இது யார் வாய்ஸ் விட்டேன்னா ஒரு குத்து. பயில்வான். வணக்கம் தல, என்ன நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? சிஷ்ய பிள்ளைக்கு ஈவிரக்கம் ஜாஸ்தி. பர்ச்சா தலை, தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது தலை. யாரு? மகாநதி சங்கர். ஆஹா சார், பின்னி எடுக்கிறீங்களே எல்லா வாய்ஸ் தான், எந்த வாய்ஸை கேட்டாலும். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. செயின்ட் ஜோசப் காலேஜில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொன்னாங்க, கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷம். என்ன மயில் வாகனம் கதவு இழுத்து மூடலாமா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்சு நானே கேட்க மாட்டேன். உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கு. என்னால் ஆன உதவிகளை கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பவுமே பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. என்ன நண்பா? ஓகே, அடுத்து தம்பி வந்து நிறைய பண்ண போறாரு. ஓகே, கடைசியா ஒரே ஒரு வாய்ஸ் தான். ரஜினி வாய்ஸ். ரஜினியா? இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். ஒரு நாள் நீயும் போயிடுவேன், நானும் போயிடுவேன். அப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. மனசுல எது பட்டுன்னு படுதோ அது பட்டுன்னு செஞ்சிடணும்டா. மது உண்டு, மாது உண்டு, சோறு உண்டு, சுகம் உண்டு, சொர்க்கத்தில் இடம் உண்டு, போடா.
என்ன அர்த்தம் வாய்ந்தி ராஜா, சூப்பர். கடைசி அந்த வாய்ஸ், ஏன்னா அடுத்து ஃபுல் யங்ஸ்டர்ஸ் வாய்ஸ் ஃபுல்லாக தம்பி பேச போறாரு. என்ன பண்ணா காண்டாவ ஓ சட்ட பித்தான பிச்சா காண்டாவியா? அப்படியே மூஞ்சிய பார்த்தா குழந்த மாதிரி வச்சுக்கிற, அடிச்சு மூஞ்சிய கோயன்னு ஆக்கிடுவ. இது யார் வாய்ஸு? ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நேம் தெரியுது, யாருன்னு தெரியுது, ஆனா பேர் தான் தெரிய மாட்டேங்குது. இங்க சாய் தீனா அண்ணா சொல்லிட்டாரு. ஓகே ஓகே, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் அப்பப்போ கொண்டாடுங்க. எங்களை மாதிரி ஆட்களையும் கூப்பிடுங்க. உங்களை வந்து எப்பவுமே சிரிக்க வச்சுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்குவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு 40 minutes கடைசியாக ஒரே ஒரு டான்ஸ் போட்டு விடணும். தர டான்ஸ் ஒன்று போடணுமா? டான்ஸா? சட்டக்கோ சட்ட பக்கெட்டோ சாட்டே சட்ட பக்கெட்டோ. டிஜே ஒரு பாட்டு போடுங்க. வித் ஒரு மிஸ்ஸஸா? உங்க மிஸ்ஸஸோட சேர்ந்து ஆடணுமா? அந்த பாட்டு இருக்கா? பிரபுதேவா சாங். చటకో చెట్ట పక్కటో మేను పంట చెట్టచో రా ఇక కావాలయ్యా கண்ணா, உன்னை வளர்க்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வளர்த்துருந்தாங்கன்னா, உன் பெற்றவங்க சொல்கிறத ஒழுங்காக கேட்டிருந்தீங்கன்னா இப்படி சபையில் தபனா வந்து அரை ட்ரெஸ்ஸு போட்டிருக்க சாங்கு கேட்டிருக்க மாட்டேன். ஓகே, இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்காக என் மனைவியை மேடை கை தட்டினா தான் நீ வருவியா? சொல்லும் போது பஞ்ச் பண்ணுங்க. Let us welcome Mrs. Priyanka Robo Sankar. Put your hands together. Yes. Come on, Chidam. Yes. Super. MC join பண்ணுங்க. MC பண்றவங்க join பண்ணுங்க. Girls. MC girls join.
என் சுருக்குள்ள தீய வச்சாய் ஐயா என் மனசுக்குள்ள நோய தச்சாய் ஐயா சண்டாளி ஓ பாசத்தால நானும் சுண்டேலியான முள்ள நீ கொன்னா கூட குத்தமில்ல நீ சொன்ன சோகம் இந்த புள்ள ஐயையோ என் வெக்கம் Okay, give them a big round of applause. சார் 1 minute. எண்ணமே What a performance! What a performance! Sound பத்தலீங்க. என்னப்பா ரியல் ஜோடிகளாம் நல்லா கிளாப் தட்டுறீங்க, ரியல் ஜோடி தட்ட மாட்டீங்க. நம்ம கேட்ட ஒரே காரணத்துக்காக on the spotல வேற லெவல் performance. அதுவும் முக்கியமா ஒண்ணு தந்தையை பத்தி சொன்னாருல்ல, சரி எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு சார், பண்ணிட்டேன். Over reaction. இல்லம்மா உண்மையாதாம்மா. சரி பொறாமல் அழிஞ்சிடாதீங்களா, முன்னிருங்களா கொஞ்ச நேரம். எல்லா காமெடி ஆக்டர்ஸ்மே என்ன பண்ணுவாங்க, ஒரு காமெடியா பேசுவாங்க. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதை காமெடியாவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் ஒரு ஃபன்னோட சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுத்துருங்க நம்ம மேம்காக. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நாள் ஆசை மேம், நிறைய நம்பர் இருக்கு. குக்கு வித் கோமாளி ஞாபகம் இருக்கா? நிஜமா இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட கணவருக்கு தான் சொல்ல. ஏன்னா அவர் கூப்பிட மாட்டாருன்னு நினச்சேன், பார்த்தா கூப்பிட்டுட்டாரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு நிகழ்வை நீங்கள் இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ சென்ட் ஜான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி சென்ட் ஜோசப், சாரி. நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கும்பொழுது. இங்கே எல்லாரும் நிறைய பேர் இந்திரஜாவா தெரியுறீங்க, அதாவது பாண்டியம்மாவா தெரியுறீங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது என் பிள்ளைங்களா தெரியுறீங்க. நிஜமா எல்லாரும் நினைக்கிறாங்க ரோபோ வந்து ஸ்டேஜில் நின்று பிள்ளைங்களை கலாய்க்கிறாரு, பசங்களை கலாய்க்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே அவரோட பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் கலாய்க்கிறாரு. ஸோ நீங்கள் யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அப்பா மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு வந்து பேசுகிறாருன்னும் போது தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நிஜமாக சொல்கிறேன், உங்களோட கனவுகளை வந்து இதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி இன்னும் பெருசாக விரிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லதாகவே நினைங்க, நல்லதாகவே செய்யுங்க. ஏன்னா உங்களோட உலகம் வந்து பெருசு, பறந்துருக்கு. அந்த உலகத்தில் இன்னும் நீங்கள் நிறைய பெஸ்ட்டாக கொடுங்க, உங்களோட திறமையை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகளை என் குழந்தைக்கு அவளோட ஸ்கூலில் அவளோட காலேஜில் எல்லாரும் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பாண்டியம்மாவா, அப்புறம் விருமனில் வர குத்துக்கல்லா, இன்னும் நிறைய அடுத்த படங்கள்லாம் வரப்போகுது. அவள் வந்து தன்னோட திறமையை வெளியில் காமிக்கிறா. அப்படின்னும்போது இந்த மாதிரியான ஆசிரியர்கள், இந்த மாதிரியான கைடர்ஸ் மட்டும்தான் அவளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய நல்ல கைடர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், மதர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க. ஸோ உங்களோட திறமையை நீங்கள் எப்படியாவது எந்த வகையிலையாவது கொண்டு வாங்க. ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓகே, லைஃப்பில் வந்து நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நட்பை மட்டும் எப்பயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. வாழ்க்கையில் நட்பு தான் நம்மளை கடைசி வரையும் கொண்டு வரும். நட்பும் சரி காதலும் சரி ரெண்டும் ஈவனாக அவ்வளோ தூரம் நம்மளை வந்து ட்ராவல் பண்ணும். ஏன்னா கடவுள் கொடுத்த வரம் அல்ல நட்பு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. கடவுள் கொடுத்த வரம் அல்ல, அந்த கடவுளுக்கே கிடைக்காத வரம் நட்பு. ஸோ நல்லபடியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அடுத்தடுத்துல இனிமேல் வந்து பேண்ட்டெல்லாம் இந்த அதுக்காகவே இன்றைக்கி பெல் பாட்டம்லாம் போட்டு வந்தேன். 80s. ஆனால் இது என் ஒய்ஃபுடைய பேண்ட்டு. அதனால் இனிமேல் ஏன்னா வெயிலுக்கு காற்று ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வருது. அதனால் இனிமேல் பல 80s எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டாடுவோம். ஏன்னா பழசை நம்ம எல்லாரும் மறக்காமல் இப்போ ரீரிலீஸ் படங்கள்லாம் எப்படி ஓடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கில்லி தீனா வரிசையாக வந்து சூர்யா சார் படம் அப்படி. ஸோ அதனால் ஆமாம் எல்லாம் வரிசையாக வருது. அதனால் அது மாதிரி நம்ம பழசையெல்லாம் மறக்காமல் உணவுலேருந்து பாரம்பரியத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வேட்டி சட்டை கட்டி நிகழ்ச்சி பண்ணுங்கள். அன்பான வேண்டுகோள். உங்களுடைய கல்லூரி விழாக்கள் எதுவாக இருந்தாலும் பசங்க எல்லாம் வேட்டி கட்டி பழகுங்க.
நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பொண்ணுங்க வந்து அழகாக saree கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அந்த மாதிரி இருந்தால் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு விழாவாக இருக்கும். இனி அடுத்த பேரலால் பெல் பாட்டம்லாம் இறக்க போகிறேன். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், போர்வே தேவையில்லை, எடுத்து போத்திக்கிட்டு படுத்துட வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ 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 அண்ட் ஐ லவ் யூ ஆல். தம்பி அடுத்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கலக்குங்க. தேங்க்யூ.